ஆபீஸ்க்கு வந்துவிட்ட பிறகு சுஜாதா இயந்திரமாகத்தான் இயங்குவாள். சுறுசுறுப்பு அவளது உடன்பிறப்பு. 10:30 முதல் 5 வரை அலுவலகத்தில் அவள் வேலை செய்யும் சுறுசுறுப்பை அதிகாரிகளை வியந்து பாராட்டிய நாட்கள் உண்டு. பழக்க வேகத்தில் மளமளவென்று வேலை ஓடிட்டு. மிஸ் சுஜாதா சௌக்கியமா? குரல் கேட்டு நிமிர்ந்தவளின் முகத்தில் வியப்பும் சலிப்பும் நிழலாடுகின்றன. சௌக்கியம்தான் சார். எங்க எப்படி? டைரக்டர் ராமநாதனை நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது, வந்தேன். அப்படியே உங்களை எல்லாம் கூட பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான். சுஜாதா ஒன்றும் பேசவில்லை. அப்படியே தான் இருக்கிறீர்கள். நான் என்றைக்கும் இப்படியே தான் இருப்பேன். சொல்லும் போது இப்படியே தான் என்பதை சற்று அழுத்தமாகவே கூறினாள். மேசை மீது கடித கட்டைகளை புரட்டி கொண்டு சற்று நேரம் அங்கே நின்ற அவர், அப்புறம் என்ன தோன்றியதோ, அப்போ நான் வரட்டுமா என்றார். அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். இதழ்களுக்கிடையில் ஏளன புன்னகை இலையோடு மறைந்தது. பாவம் என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன. இந்த மனிதர் சென்ற ஆண்டு வரை இதே அலுவலகத்தில் சுஜாதாவின் பிரிவு தலைவராக பணிபுரிந்தவர்தான். கம்பெனியின் சென்னை கிளைக்கும் மாற்றப்பட்டு விட்டார். மோசஸ் என்ற பெயர் நல்ல மனிதர் தான் என்றாலும் அவரை நினைக்கும் போது சுஜாதாவுக்கு மனதை என்னவோ செய்தது. சுஜாதாவின் பணிவான சுபாவமும் சுறுசுறுப்புடன் கூடிய அவளது திறமையும் அவரை வெகுவாக கவர்ந்திருந்தன. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக ஒரே பிரிவில் 2 பேரும் இருந்ததினாலும் அவருடைய நேர் மேற்பார்வையில் அவள் பணி செய்ததாலும் அவளுடைய வாழ்க்கை விவரங்களை அவர் சிறுக சிறுக கேட்டறியும் வாய்ப்புகள் இருந்தன. மனம் தளர்ந்த நேரங்களில் அவர் நிஜமான ஆதாரத்துடன் கேட்கும் போது சுஜாதாவும் தன் வரலாற்றை அவரிடம் சொல்ல தயங்கியது இல்லை. ஒரு முறை கிறிஸ்துமஸின் போது அவளை வீட்டிற்கு அழைத்திருந்தார் அவர். எங்க அம்மா உங்களை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவசியம் வரணும் என்று அவர் அழைத்த போது அவளால் அந்த அழைப்பை நிராகரித்து விட முடியவில்லை. அவள் போயிருந்தாள். அம்மா, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேனே சுஜாதான்னு, அவங்க வந்திருக்காங்க. அவருடைய அன்னை தன் இடுக்கிய கண்களால் அவளை கூர்ந்து பார்த்தாள். வா அம்மா என்று பொக்கைவாய் நிறைய சிரிப்புடன் வரவேற்றாள். பிறகு, தம்பி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இங்க வந்துட்டேன் என்று கூறிவிட்டு கிழவி காஃபி கலந்து எடுத்து வர சென்றாள். அந்த அறையின் கிழக்கு சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒற்றை புகைப்படத்தை சுட்டிக்காட்டி, இதை பார்த்தீர்களா என்று கேட்டார் மோசஸ். ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைசீலையின் சித்திர வேலைப்பாட்டை ரசித்துக் கொண்டிருந்த சுஜாதா திரும்பி பார்த்தாள். அழகிய பெண்ணொருத்தியின் முழு உருவப்படம் அது. இதில் இருப்பது யார் தெரியுமா? 1 வருடம் என்னோடு வாழ்ந்துவிட்டு என்னை தனியாக்கி விட்ட புண்ணியவதி. அவர் குரல் தழுத்தழுத்தது. கண்கள் லேசாக கலங்கிவிட்டதை அவள் பார்த்தாள். திடீரென்று சுஜாதாவின் பக்கம் திரும்பி, நான் ஒன்று சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே என்று கேட்டார். என்ன சார்? உங்கள் வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் நீங்கள் வீணடிக்கிறீர்கள். லில்லி போன பின் என் வாழ்க்கையும் 2 கிடைக்கிறது. நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் 2 பேர் வாழ்க்கையுமே. சார், சுஜாதா இறைந்து கத்தியே விட்டாள். நான் கல்யாணமான பெண். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறைதான் கல்யாணம். இனிமேல் இப்படி தத்துப்பித்து வென்று பேசாதீர்கள். அவளுடைய பேச்சில் இருந்த உறுதி அவரை நிலைக்குலங்க செய்துவிட்டது. சாரி, ஏதோ உணர்ச்சி வசத்தில் பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தவர் தன் நிலைக்கு வர வெகு நேரம் ஆயிற்று. கிளம்பி கொண்டாந்த காஃபியை குடித்துவிட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் சுஜாதா விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் யார் வீட்டிற்கும் தனியா போவதில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டாள். அவள் மறந்து போயிருந்த இந்த சம்பவத்தை மோசஸின் வருகை நினைவுபடுத்தி அவளை சற்று நேரம் வேதனைப்படுத்தத்தான் செய்தது. விளையாட்டு போல வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவளுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அவளை பொறுத்தவரை என்ன அர்த்தம் இருக்கிறது? இப்படி ஓடி ஓடி உழைத்து யாருக்கு சேர்த்து வைக்கப் போகிறாய் என்று அவளது தோழிகள் கேலி செய்தார்கள். ஆனால் இப்படி ஓடியாடி வேலை செய்வதில் மனதை ஈடுபடுத்துவதில் தான் அவளால் வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க முடிகிறது. இந்த உண்மை அவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? 13 வயதில் அவள் வாழ்வில் விழுந்த இடியின் பயங்கரத்தை அவள் அன்று உணரவில்லை. அதன் பின் தான் அவள் எங்கேயோ உணர்ந்தாள். அவளை விட எவ்வளவோ சிறியவனான ரவி அதை நினைத்து வருந்திய அளவு கூட அவள் வருந்தியதில்லை. அவள் மனம் வளர்ந்த முறை அது. அவளுக்கு சரியாக நினைவு கூட இல்லை. ஊரே அதிசயிக்கும்படி அத்தனை விமர்சையாக நடந்ததாம் அவள் கல்யாணம். மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறாள் அவள். தஞ்சை மிராசுதாரர் ஒருவரின் ஏகபுத்திரனை மாப்பிளையாக தேர்ந்தெடுத்திருந்தார் அவள் தந்தை. கட்டுக்குடிமையும் காதில் கடுக்கணுமாய் செக்க செவென்றிருந்த அந்த மாப்பிளையை பார்த்து ஊரே கண் போட்டு விட்டது. இல்லை என்றால் இப்படியெல்லாம் நிகழ்வானேன்? கல்யாணம் முடிந்த மறுநாள் காலை ஊரே அமர்க்கலப்பட்டது. கல்யாண மாப்பிளை காணாமல் போய்விட்டான் என்றால், என்னை வீணாக தேடாதீர்கள், முருகன் என்னை அழைக்கிறான், நான் போகின்றேன் என்று ஒரு துண்டு கடிதத்தில் எழுதி வாசல் திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த தன் தந்தையின் தலைமாட்டில் வைத்துவிட்டு எங்கேயோ போய்விட்டான் அவன். ஏற்கனவே கொஞ்சம் பக்தி கிறுக்கும் உண்டாம் அவனுக்கு. எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவனை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தார்களாம். அவன் மனதில் என்னென்ன புரட்சிகளோ.
வீடே அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் எதற்கென்றே புரியாமலே மற்றவர்கள் அழுவதைக் கண்டு தானும் அழுதிருக்கிறாள் அவள். அவ்வளவுதான். ஆனால் அவளை ஈன்றவர்கள் தான் வெகுவாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஓராண்டு வரை ஓடிப்போனவன் திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது எல்லோருக்கும். அப்புறம் அது நைந்து போய் விட்டது. ஊர்வாயை சற்று லட்சியம் செய்யாமல் சுஜாதாவை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார் அவள் தந்தை. ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருந்தவள் தான் அவள். இடையில் 1 வருட அழுகையில் கரைந்து விட்டாலும் தொடர்ந்து படிப்பது அவளுக்கு சிரமமாக இருக்கவில்லை. தன் வாழ்வில் நிகழ்ந்துவிட்ட அவலத்தை உணராமலேயே அவளும் பள்ளி இறுதி வகுப்பு வரை ஓடிவிட்டாள். அவள் SSLC வரை படித்துக் கொண்டிருக்கையில் பிறந்தவன் ரவி. ஆனால் அவன் பிறப்பை அவள் அன்னையின் இறப்புக்கு காரணமாகிவிட்டது. அப்பொழுதுதான் வாழ்க்கை தன் முன் எப்படி இருண்ட தெருவாய் நீண்டு கிடக்கிறது என்பதை அவள் கண்டாள். சோகங்கப்பிய தந்தையின் முகம், பரிதாபமாக பார்க்கும் மற்றவரின் பார்வைகள், அனுதாப வார்த்தைகள் எல்லாமுமாக சேர்த்து அவளை சித்திரவதை செய்தன. அவள் கழுத்தில் கயிறு கட்டிவிட்டு ஓடிய புண்ணியவானுக்கு உடன் பிறந்தவள் ஒருத்தி இருந்தாளாம். பையனின் தாய் தகப்பன் 2 பேருமே காலமாகி விட்ட பெண் தஞ்சையில் இருந்த வீடு நிலங்களையெல்லாம் விட்டுவிட்டு தன் கணவனுடன் கல்கத்தாவுக்கு போய்விட்டாள் அவள். அந்த சொத்தில் பங்கு பெற வேண்டிய ஒருத்தி இருக்கிறாளே என்று அவளோ அல்லது வேறு யாருமே கவலைப்பட்டதாக தெரியவில்லை. படித்து முடித்த கையோடு உள்ளூரிலே ஒரு பிரபல மோட்டார் கம்பெனியில் சுஜாதாவுக்கு வேலை கிடைத்து விட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் ஆகியோரின் நூல்களை படிப்பதில் அவளாகவே வளர்த்து கொண்ட ஆர்வம், வைராக்கிய சிந்தனையை வளர்ப்பதில் அவளுக்கு துணை நின்றது. லட்சுமிகரமாய் இருக்கும் முகம், குழந்தை இதுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? ஓடினதுதான் ஓடினானே, தாலி கட்டுறதுக்கு முன்னாலே ஓடி போயிருக்கப்படாதா? வெள்ளிர் பிஞ்சை முறித்தா போல இந்த பெண்ணோட வாழ்க்கையை முறிச்சு போட்டுவிட்டு போயிட்டானே, ஊர்வாயை மூட முடியுமா? நேரிலும் பின்னாலும் இது என்னென்னவோ பேசிட்டு திடீரென்று அவள் உள்ளத்தில் புதிதாய் இருளாய் ஒரு பயம் கப்பிக்கொள்ள தொடங்கிவிட்டது. பகவானே, அவர் எங்கேயாவது சௌக்கியமாய் இருக்கும்படி செய். இப்பொழுது தெய்வத்திடம் அவளது முறையீடு இதுதான். நினைத்து பார்த்தாலும் தெளிவாக நினைவில் தோன்றாத அந்த மனிதனின் நல்வாழ்வுக்காக சுஜாதாவின் மனம் எப்பொழுதும் இடைவிடாமல் தெய்வத்தையே வேண்டிக் கொண்டிருந்தது. காலமும் ஓட ஓட நைந்து கயிறாய் இட்டு போய்விட்ட வாழ்வுடன் மேலும் போராட தெம்பின்றி ஒரு நாள் அவள் தந்தையும் போய்விட்டார். ரவி அப்பொழுது காலேஜில் சேர இருந்தான். தம்பியை அணைத்து கொண்டு அவள் மேலா துயிலில் ஆழ்ந்துவிட்ட தந்தையின் தலைமாட்டில் நின்றாள். ரவி, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான், கவலைப்படாதே, அழாதே, ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று தெம்புடன் பேசி அவனை தெளிவித்தாள். அதே போல் அவனுக்கு தாயாய் தந்தையாய் இருந்து இன்று அவன் BE கடைசி வகுப்பு வரும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டாள். நினைக்கும் போது மலைப்பாய்த்தான் இருந்தது. எப்படி இத்தனை சுமைகளையும் தாங்கி ஓடி வந்தோம்? உனக்கு பசியே கிடையாதா சுஜாதா? அவளது சிநேகிதி தேவகியின் குரலை கேட்ட பிறகுதான் தன்னை சுற்றிலும் பார்த்தாள் அவள். ஆபீஸ் அறை காலியாக இருந்தது. அதில் லஞ்ச் டைம். எல்லோரும் சாப்பிட்டு போயிருந்தார்கள். பாதி மன சிந்தனையிலும் பாதி மனம் வேலையுமாய் அவள் தான் நேர ஓட்டத்தை கவனிக்காமல் உட்கார்ந்து விட்டாள். மணியே தெரியவில்லை தேவகி என்று சொல்லிக்கொண்டே டிஃபன் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டே கிளம்பினாள். இந்த பரந்த உலகத்தில் அவளுக்கு இருந்த உறவெல்லாம் ரவி ஒருவன்தான். அதை போலவே அவளுக்கு இருந்த ஒரே தோழமை இந்த தேவகியிடம்தான். அலுவலகத்திலும் சரி வெளியிலும் சரி அவள் யாரிடமும் அதிகம் பழக மாட்டாள். தேவகி நல்ல பெண். 4 குழந்தைகளுக்கு தாய் அவள். ஒத்த வயதுடையவளாய் இருந்தாலும் பல நேரங்களில் சுஜாதாவிடம் தாயின் பரிவுடன் தான் அவள் பழகினாள். அந்த பரிவின் இதத்துக்காகவே அவளிடம் ஒண்டிக் கொண்டிருந்தாள் சுஜாதா. ஏன் சுஜாதா, வாழ்க்கையில் 3/4 கிணற்று இப்படியே தாண்டி விட்டாய், இன்னும் 1/4 கிணறும் இப்படியே ஓடிவிடப் போகிறது. என்ன வாழ்க்கையடி இது? சுஜாதா சிரித்தாள். உனக்கு ஏற்படுகிற மாதிரி எனக்கு எந்த சலிப்பும் தோணாது தேவகி. இந்த வாழ்க்கைக்கு நான் பழகி போய் ரொம்ப காலமாகி விட்டது. இதிலிருந்து ஏதாவது மாற்றம் தான் என்னால் முடியாத ஒன்று. அவள் பேச்சு விசித்திரமாக இருந்தது தேவகிக்கு. ஏதோ அதிசய பொருளை பார்ப்பது போல் சுஜாதாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அப்படி பார்க்க இதை உன் பார்வை என்னால் தாங்க முடியவில்லை. அன்று சாயந்திரம் அவள் ஆபீஸ் விட்டு வீடு வந்ததும் வராததுமாக அத்தை கிழவி அவளிடம், உன்னை தேடி யாரோ வந்துவிட்டு போனார்கள் சுஜாதா என்று கூறிய போது அவளுக்கு வியப்பாக இருந்தது. அவளை தேடி அவள் வீட்டில் இல்லாத நேரத்தில் யார் வருவார்கள், யார் என்ற யோசனையின் பொழுதை ஓட்டுகையில் அவளை தேடி ஒரு அம்மாள் வந்திருப்பதை அத்தை ஓடி வந்து கூறினாள். நீதான அம்மா சுஜாதா? எடுத்த எடுப்பிலேயே ஏக வசனத்தில் அந்த அம்மாள் பேசியது என்னவோ போல் இருந்தது சுஜாதாவுக்கு. ஆயினும் ஆமாம் என்றாள். தொடர்ந்து, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கேட்டு வைத்தாள். வைத்த கண் வாங்காமல் சுஜாதாவையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியின் கண்களில் மெல்லிய நீர்த்திரை படிந்தது. எப்படி சொல்வது, என்னவென்று சொல்வது? உள்ளே வந்து உட்காருங்கள், வாருங்கள் என்று அழைத்தாள் சுஜாதா. அந்த அம்மாள் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டாள். சுஜாதா, நான் யார் தெரியுமா? உன் அகமுடையானுடையக்கு தங்கை பார்வதி என்று அந்த அம்மாள் கூறியதும் சுஜாதா ஒரு கணம் தன்னை சுதாரித்து கொண்டு விட்டாள். ஓஹோ, கல்கத்தாவிலிருந்து நேற்று தான் வந்தேன். அப்படியா? சுஜாதாவின் மனதில் ஏனோ எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. சற்று பொறுத்து அந்த அம்மாள், அவன் சௌக்கியமாய் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு வீடு திரும்பியிருக்கிறான் என்றாள்.
சொல்லிவிட்டு சுஜாதாவின் முகத்தில் படரும் உணர்ச்சிகளை தீவிரமாக கவனித்தாள் அவள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. சுஜாதாவிடம் அவள் பேச்சு எந்த மாறுதலையும் விளைவிக்கவில்லை. நான் என்ன சொல்கின்றேன் என்று புரிகிறதா சுஜாதா? புரிகிறது புரிகிறது, மேலே சொல்லுங்கள். கல்யாணத்தன்று இரவு ஏதோ வெறியில் நம்மையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி போனவன் எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு கடைசியில் போரியில் ஒரு சன்னியாசியிடம் வந்து சேர்ந்தானாம். எப்படியோ இவனை அந்த சன்னியாசிக்கு பிடித்து விட்டது. தான் போகும் இடமெல்லாம் இவனை கூட அழைத்து சென்றாலும் அவனுக்கு சந்நியாசம் செய்து வைக்க மட்டும் அவர் மறுத்து விட்டாராம். கடைசியில் 2 மாதங்களுக்கு முன்பு கல்கத்தாவில் தான் சமாதி அடைந்தாராம் அவர். போகுமின் இவனே கூப்பிட்டு, உனக்கு என் கடைசி புத்திமதி இதுதான், போய் ஒழுங்காக குடும்ப வாழ்வை ஏற்றுக்கொள், அதுதான் உன் வழி என்று சொல்லி அடங்கி விட்டாராம். பைத்தியம் பிடித்தவனைப் போல் தெரிந்து கொண்டிருந்த இவனை தெய்வாதீனமாக நானும் என் வீட்டுக்காரரும் சந்தித்தோம். ஆள் எவ்வளவுதான் மாறியிருந்தாலும் ஜாடி மாறவில்லையே. அவனும் என்னை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டே நின்றான். நீ ராமுதானே என்று நான் கேட்ட அதே நேரத்தில் நீ பாருதானே என்று அவனும் கேட்டு விட்டான். அப்புறம் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். 1 மாதமாக நாங்கள் அவன் மனதை எவ்வளவோ மாற்றிவிட்டோம். உன் நல்ல காலம்தான், என்னோடு புறப்பட்டு வந்து சேர். ஏதோ இப்போதாவது நல்ல காலம் வந்தது என்று நினைத்து சந்தோஷப்படு. சுஜாதா எங்கேயோ வெறுமையில் பார்வையை நிலைவிட்டிருந்தாள். அவள் சைக்கியமாக தான் இருக்கிறாள் இல்லையா, அது போதும். இந்த நல்ல செய்தியை சொன்ன உங்களுக்கு. சுஜாதா அந்த அம்மாளின் முன் குனிந்து நமஸ்கரித்தாள். மகராசியாக இரு. ஆனால் இனிமேல் எனக்கு வேற வாழ்க்கை கிடையாது. வெறும் மரக்கட்டையாக மாறி எத்தனையோ வருஷங்கள் கழித்து விட்டேன். திடீரென்று இந்த வயதில் நான் என்னை மாற்றிக்கொள்வது நடவாத காரியம். அவர் திரும்பி வந்தது நானும் அவரும் கணவன் மனைவியாக வாழப்போகின்றோம் என்று நான் எண்ணியதில்லை. அதற்கு ஆசைப்பட்டதும் இல்லை. எங்கேயாவது அவர் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒன்றுதான் என் பிரார்த்தனையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த அரிய பிரார்த்தனை நிறைவேறியதே, அதுவே எனக்கு போதும். நான் வாழ்ந்து விட்டேன். தீர்மானமாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதியின் கண்கள் கலங்கின. நீ என்னதான் சொல்கிறாய் சுஜாதா? இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த முடிவிலிருந்து நான் மாறவே விரும்பவில்லை, மாறவும் மாட்டேன். என் வாழ்க்கையில் இனி எந்த மாற்றமும் பயம் தராது. முடிந்த கதையை தொடர முடியாது. சுஜாதா, குங்குமம் எடுத்துக் கொள்ளுங்கள். சுஜாதா நீட்டிய குங்குமச்சுமலில் இருந்து குங்குமத்தை எடுத்து தன் நெற்றியில் இட்டுக்கொண்ட பார்வதி சுஜாதாவின் நெற்றியிலும் இட்டாள். நான் போய் வரட்டுமாம்? போய் வாருங்கள். கலங்கிய கண்களுடன் அந்த அம்மாள் விடை பெற்றாள். அவள் போவதை நிதானமாக பார்த்து கொண்டிருந்த சுஜாதாவின் கண்களும் லேசாக கலங்கின.